சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். தேர்தல் பிரச்சாரத்திற்காக வேலூர் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அங்குள்ள சாலை ஓர கடையில் பொதுமக்களுடன் அமர்ந்து டீ குடித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம். பிரபாகரன், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளுக்கான திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் வேலூர் வந்திருக்காரு. இந்த நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறக்கூடிய சூழல்ல இன்று காலையிலேயே கேவிக்குப்பம் தனி தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ராஜேஸ்வரி ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அம்பேத்கர் நகர், அவ்வை நகர், பஜார் தெரு மற்றும் அம்பேத்கர் நகருக்கு உள்ளப்புற அனைத்து தெருக்களையும் வீடு வீடா சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு சொல்லி வாக்கு சேகரித்தாரு. இந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு கவனம் பெற்றிருக்கிறதா நம்ம சொல்லணும். ஏன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 தனி தொகுதிகள்ல கேவிக்குப்பமும் ஒண்ணு. இந்த கேவிக்குப்பம் தனி தொகுதி 2011ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த 2011 இருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 3 சட்டமன்ற தேர்தலையும் இந்த தொகுதி அதிமுக வசம் தான் இருக்கு. கடந்த முறை புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் அவர் பூவை ஜெகன்மூர்த்தி வெற்றி பெற்றிருக்கிற சூழல மீண்டும் இந்த முறையும் அவர் தான் இந்த முறை கேவிக்குப்பம் தனி தொகுதியில களம் காணுகிறாரு. அவரை எதிர்த்துதான் திமுக சார்பில் ராஜேஸ்வரி அந்த வேட்பாளர் போட்டியிடுறாரு. இந்த நிலையில முதற்கட்டமா வேலூர்ல வந்ததும் கேவிக்குப்பம் தனி தொகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடு வீடா போயிட்டு வாக்கு சேகரித்த சம்பவம் பெரும் கவனத்துக்கு ஈர்த்திருக்குன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம தெரு தெருவா வீடு வீடா போயிட்டு வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேவிக்குப்பம் காவல் நிலையத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய டீ கடையிலையும் பொதுமக்களோட அமர்ந்து டீ அருந்திருந்தையும் நம்மளால காட்சிகளை பார்க்க முடியும். இந்த பிரச்சார நிகழ்வுகளையும் பார்க்கும்போது மாவட்ட செயலாளர்களான ஏபி நந்தகுமாரும் கதிரானந்தும் இருந்தாங்க. இருந்தாலும் இந்த கேவிக்குப்பம் தொகுதி ஏற்கனவே அதிமுக வசம் இருக்கிறதுனால இந்த பிரச்சாரம் முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பிரச்சாரம் தேர்தலில் எதிரொலிக்கும் இங்க இருக்கக்கூடிய களத்துல நிர்வாகிகள் சொல்றதை நம்மளால களத்துல பார்க்க முடியுது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.